ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சண்முகத்துக்கு கண்டிப்பாக இந்த பாண்டியம்மாளை கொன்னது வேற யாரும் இல்லை, சௌந்தர பாண்டியன் தான்ங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மையை நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பரணிக்கிட்டேயும் சண்முகமாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பரணி அப்படியே பதட்டம் ஆகிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சண்முகம்னு சொன்ன உடனே, சரி நீ இங்கே வீட்டில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோ, இப்போதான் ரத்னாவோட வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க, இதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சௌந்தர பாண்டியனும் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அக்காவை யார் இப்படி பண்ணியிருப்பா, அந்த சண்முக பையன் அப்போவே என்னோட அக்காவை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தா, கண்டிப்பாக அவன் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியன் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்து பாண்டியோ, என்னப்பா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ சத்தம் போடுற, நீ இப்படி கதறி அழுதா மட்டும் போன உயிர் திரும்பி வந்துட போது அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தர பாண்டியனை, உனக்கு என்னெல்லாம் தெரியும், இது என்னோட அக்கா மட்டும் இல்லைல்ல, என்னோட அம்மா மாதிரி என்ன அவ்வளோ சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்தவ, இப்படிப்பட்டவளுக்கு எப்படி தான் அந்த சண்முகம் பையன் துரோகம் பண்ணணும்னு மனசு வந்துச்சோ, என்னால் தாங்கவே முடியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங்கை சௌந்தர பாண்டியன் அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்முகமும் அந்த இடத்துல வந்த உடனே அதை கவனிச்ச சௌந்தர பாண்டியனும் சண்முகத்திட்ட வந்துட்டு, என்னல சண்முகம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, என்னோட அக்காவை நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டல, ஏன் முன்னாடியே அவளை மட்டும் கண்ணில் பார்த்தேன்னா கண்ட துண்டமாக வெட்டிடுவேன், இப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னல, அது மாதிரியே செய்துட்டு என்னோட அக்கா உனக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ண, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்முகத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இல்லை முத்துப்பாண்டி, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இப்போவே இவனை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துப்பாண்டியும், என்னப்பா தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க, அதை அத்தை போன வருத்தத்தில் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தர பாண்டியன் விடுற மாதிரி இல்லை. சண்முகமும் அந்த இடத்துல, இல்லை நான் இங்கே வந்ததே பெரிய தப்பாக போச்சு, சரின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது விடுற மாதிரி இல்லை. சௌந்தர பாண்டியன் அப்படியே சண்முகத்தோட சட்டையே பிடிச்சு இழுக்கிறாங்க. அதுக்கு பார்த்துட்டு இருந்த சண்முகமா, இல்லை என்கிட்டே எதுக்கு நீ இப்போ சட்டையை பிடிக்கிற, நான் தான் சொல்கிறேன்ல இதுக்கு எனக்கோ சம்மதம் இல்லை, நானே வந்து இவளை பார்க்கும்போது அப்படியே போட்டு தள்ளிலான்னு நினச்சேன், அவள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் துரோகம் பண்ணாலோ அதான் யாரோ ஒருத்தங்க இவளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே வெறுப்பில் இருக்கேன், நான் மட்டும் பார்த்துருந்தேன்னா நடந்திருக்கதே வேற அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர பாண்டியனோ, என்னல இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, இவ்வளோ தைரியம் தான் என்னோட அக்காவை நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை வெளுத்து வாங்குறாங்க. சண்முகம் ஒரு கட்டத்தில், என்ன பேசுகிற நீ, என்கிட்ட வந்து இப்படிலாம் சொல்லாத, ஏன் அதுக்கு முன்னாடி நீயும் தான் உன்னோட அக்கா கூட சண்டை போட்ட, ஏன் நீ இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதா, ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு தானே பாண்டியம்மா வந்து என் வீட்டில் இருந்தா, அப்படிப்பட்ட நேரத்தில் நீயே இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனை நம்ம சண்முகம் சரியாக வெளுத்து எடுக்கிறாங்க. அது பார்த்துட்டு இருந்த சௌந்தர பாண்டியன் அப்படியே பதறி போயிடுறாங்க. சனினும் சைடில் இருந்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே தெரிஞ்சிருமோ, சண்முகம் வேற சரியா கேள்வி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சௌந்தர பாண்டியனும், இதுக்கு மேலே விட்டால் நம்மளை ஏதாவது சொல்லிட்டு போகிறான், இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியம்மாளை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. சண்முகமும் அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. வீட்டுக்கு சண்முகமும் பயங்கர பதட்டத்திலே இருக்காங்க. பரணி சண்முகத்திட்ட வந்து, என்ன ஆச்சு, இப்போ நீங்கள் போனீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது, ஆமால பாண்டியம்மாளை யாரோ கொண்டு போட்டுட்டாங்க, அந்த இடத்துல தான் இருக்காங்க, உங்கள் அப்பா வேற அதுலேருந்து அழுதுட்டு இருக்கான், இப்போ என்ன செய்யறதில்ல அப்படின்னு சொன்ன உடனே பரணியும், வீட்டில் இதுக்கு மேலே யார்கிட்டையுமே உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, இன்னைக்கு தானே ரத்னா புது வீட்டுக்கு வர வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகமும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்க கவனிச்ச வைகுண்டமும் சண்முகத்திட்ட வந்து, இல்லை என்ன சண்முகம் இவ்வளோ கவலையாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சண்முகமும் இதுக்கு மேலே மறைச்சா சரியே வராதுன்னு சொல்லிட்டு தயக்கத்தோட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிட்டு யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னோன்னா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பதட்டம் ஆகிடுறாங்க. என்னென்ன சொல்கிற, அவளுக்கு யார் விரோதியாக இருக்கும், இப்படி பண்ணி போட்டிருப்பாங்க, என்ன விஷயமா இருக்கும், நீ போய் பார்த்துட்டா வர அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன சண்முகம் சொல்கிற, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எப்படியாவது போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லாரும் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. பாக்கியாவும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகமும் பரணியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பாண்டியம்மாளை யார் இப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பரணியும், இப்போ சண்முகத்துக்கு மேலே எல்லாரும் பழிய போட ஆரம்பிப்பாங்களே, ஏற்கனவே சண்முகம் அப்பாவுக்கு முன்னாடி இப்படி
இப்படியெல்லாம் சொன்னால் நம்மளும் உண்டு. இந்த கட்டத்தில் அப்பா எப்படியாவது சண்முகத்தை பழி வாங்கணும்னு நினைப்பாங்களே, என்ன செய்கிறது? இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி நம்ம சண்முகத்தை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பரணி ஒரு பக்கமாக பதட்டமாக இருக்காங்க. பாக்கியாவும் நம்ம சௌந்தரபாண்டியன்ட்ட என்னங்க என்ன ஆச்சு திடீர்னு இவங்களுக்கு இப்படி ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா, சௌந்தரபாண்டியனும் வேற யாரா இருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்முக பையலாக தான் இருக்கும். அவன் ஏற்கனவே இவன் மேலே ரொம்பவே வெறியா இருந்தான், அதனால தான் இப்படி பண்ணி போட்டிருப்பான், அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியாவுக்கும் கொஞ்சம் குழப்பம் ஆயிருது. சௌந்தரபாண்டியன்ட்ட வந்து இப்படியெல்லாம் அவன் மேலே வீணாக பழையப்படாதுங்க, அவன் வேணும்னா திட்டிருப்பானே தவிர இந்த மாதிரி ஒரு செயலை எப்போவுமே செய்ய மாட்டான், இதுக்கு காரணம் வேற யாராக தான் இருக்கும், தேவையில்லாமல் அவன் மேலே பழையப்படாதுங்கன்னு சொல்லிட்டு பாக்கியாவை அந்த இடத்துல சௌந்தரபாண்டியன்ட்ட சொல்லும்போது சௌந்தரபாண்டியன் விடுற மாதிரி இல்லை, கண்டிப்பாக சண்முகம் தான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என் அக்காவை இப்படியே பண்ணா, என் அக்கா என்ன தம்பி மாதிரியா வளர்த்தா, என்ன அவனோட மக மாதிரி வளர்த்தா, நான் எவ்வளோ அன்பாக இருப்பா தெரியுமா, அப்படிப்பட்ட அக்காவை இவன் இப்படி பண்ணுறதுக்கு எவ்வளோ மனசு வந்துன்னே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கே எனக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனான், என்னவா இருந்தாலும் பாண்டியம்மா என் கண்ணில் மாட்டானா அதுக்கடுத்து அவளை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு, அது மாதிரி அவன் நிறைவேற்றிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியன் சண்முகத்திட்ட வந்து சண்முகம் எல்லாருமே ஒன்று பக்கம் கேஸை திருப்பலான்னு பார்க்குறாங்க. நீ எதுக்கும் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லும்போது சண்முகமும் அது எப்படிடா அந்த அத்தை இறந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது பாண்டிய அத்தாளுக்கு தலையில தான் அடிபட்டு கீழே விழுந்திருக்கா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சண்முகமும் எப்படி இதை அடிபட்டிருக்கோம், ஏதோ ஒரு சூழ்ச்சி இதுக்கு பின்னாடி இருந்திருக்கு, கண்டிப்பாக சவுந்தர பாண்டியன் தான் பாண்டிய அத்தால இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும், அந்த கார் தடம் எல்லாமே அதில் இருந்துச்சு, கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சண்முகம் முத்துப்பாண்டிக்கிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுந்தர பாண்டிய மலை எங்கேயோ நைட்டு கூட்டிகிட்டு போயிருக்கணும், அன்னைக்கு கூட உன் அப்பனும் சனியனும் சேர்ந்து காரை எடுத்துட்டு நைட்டோட நைட்டாக ஏதோ ஒரு இடத்துக்கு போனாங்க, இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சண்முகம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு முத்துப்பாண்டி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற சண்முகம், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, அப்போ கண்டிப்பாக என் அப்பன் தான் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கான், எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிய சண்முகம் சேர்ந்து அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் இந்த சனியன் தான் கூட இருந்திருப்பான், அவனை கூப்பிட்டு விசாரிச்சா நமக்கு தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உனக்கு ஏதாவது தெரியுமா, பாண்டியம்மாளை இதுக்கு முன்னாடி பார்த்தியா, அவன் கடைசியாக எப்போ பார்த்த அப்படின்னு விசாரிக்கும் போது சனியன் கொஞ்சம் பதட்டாயிடுறாங்க. இதை கவனிச்ச சண்முகமும் பார்த்து அவனோட முக ரியாக்ஷனே சரியில்லை, கண்டிப்பாக அந்த சனியனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சவுந்தர பாண்டியனும் எங்கே நம்ம மேலே பழி சீக்கிரமாக திரும்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஆயிடுறாங்க. எப்படியாவது இந்த சண்முகத்தை விடவே கூடாது, சண்முகம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இந்த முத்துப்பாண்டிகிட்ட நிரூபித்து எப்படியாவது சண்முகத்தை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டிகிட்ட போய் இல்லை என்னோட அக்கா இப்படி ஆயிருக்கா, அதுக்கு நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்துட்டுருக்க, அந்த சண்முகத்தை போய் அரெஸ்ட் பண்ணி பேசாமல் அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டியம் என்ன புரியாமல் பேசாதப்பா, அவன் தான் பண்ணன்னு சொல்லிட்டு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சவுந்தர பாண்டியனும் வேற என்னல சாட்சி வேணும், நானே சாட்சி தான், ஏன் முன்னாடியே மிரட்டிட்டு தான் போனான், உன்னோட அக்காவை மட்டும் நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன்னா கண்டதுடமா வெட்டி போட்டுருவேன் வரைக்கும் சொல்லிட்டு போனான், அப்படி இருக்கும்போது நான் தான் சொல்கிறேன்ல அதை வச்சு நீ அவனை கைது பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே முத்துப்பாண்டியம் அதெல்லாம் உடனே அப்படி அரெஸ்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அத்தையோட சாவுக்கு யார் காரணம் சொல்லிட்டு நான் கண்டுபிடிப்பேன், அது மட்டும் இல்லாமல் சண்முகமும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து சவுந்தர பாண்டியன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.